எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 651 மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கி தவித்து கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மீனவர்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாததால் அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் என முதல்வர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 651 மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கி தவிப்பதாகவும் அங்கு அதிகரித்து வரும் போர் சூழல் காரணமாக கடும் சிரமங்களை அவர்கள் எதிர்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாட்டிற்கு திரும்ப முடியாமல் உள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் தாயகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளதாகவும் மீனவர்கள் தாயகம் திரும்பும் செய்திக்காக காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள இபிஎஸ் ஜூலை 2வது வாரத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலையொட்டி அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. நேற்று முதல் கட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அவர் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வீடு வீடாக மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசு சிறிய தவறு செய்தாலும் அதை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இபிஎஸ் ஜூலை 2வது வாரத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. விபூதியை அழித்ததாக விமர்சனம் செய்து வருபவர்களுக்கு தொல் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். தன்னை சங்கராச்சாரியார் ஆக்குவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருமாவளவன் தனது நெற்றியில் வைத்த திருநீரை அழித்து விட்டதாக அவர் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு ஏற்கனவே பதில் அளித்திருந்த திருமாவளவன் தற்போது மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். விபூதியை அடித்ததாக கூறுபவர்கள் தன்னை கருவறைக்குள் அடைத்து செல்வார்களா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் அதற்காக போராட்டமாவது நடத்துவார்களா என்றும் வினவியுள்ளார். புண்ணியம் கிடைக்கும் என விபூதி பூசவில்லை என்றும் அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவில்லை என்றும் கூறிய திருமாவளவன் தன்னை சங்கராச்சாரியார் ஆக்க வேண்டாம் என்றும் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளத்தான் சொல்கிறேன் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் கனகம்மா சித்திரத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பெண்களை காவலர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலாகி விமர்சனங்களை உண்டாக்கியுள்ளது. இந்த செயல் குறித்து கடுமையாக விமர்சித்து வரும் அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறதா எனவும் சம்பந்தப்பட்ட காவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே பெண் கர்ப்பிணியை தாக்கிய தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் பிரச்சினை தொடர்பாக புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 3 பெண்களை தலைமை காவலர் காவல் நிலையத்திலேயே வைத்து தாக்கிய சம்பவத்திற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. லஞ்சம் பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டோரை தாக்கும் அளவிற்கு போலீசாருக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிலும் ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை தாக்கும் அளவிற்கு மலிந்து விட்டது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள ஆய்வு செய்கிறார். ரயில் மார்க்கமாக இன்று வேலூர் செல்லும் முதலமைச்சர் அங்கு 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கான 7 அடுக்கு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை திருப்பத்தூர் செல்லும் முதலமைச்சர் அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் சரியான விதத்தில் மக்களை சென்றடைகிறதா என முதலமைச்சர் நேரடி ஆய்வு மேற்கொள்கிறார்.
இதன் அடிப்படையிலேயே மாவட்டந்தோறும் கள ஆய்வுகள் நடைபெறுகின்றன. இதனிடையே முதலமைச்சரின் வருகையையொட்டி வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ட்ரோன்கள் மற்றும் விளம்பர பலூன்கள் பறக்க மாவட்ட ஆட்சியர்கள் தடை விதித்துள்ளனர். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை குறித்து இபிஎஸ் விமர்சனம் செய்ததற்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். மருத்துவத்துறை பற்றி இபிஎஸ் அறிந்து கொள்ளாமல் இதுபோன்ற புகார்களை தெரிவித்து வருவதாகவும், தகவல்களை அறிந்து கொண்டு பேச வேண்டும் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றால் வேலூர் மருத்துவமனையை வந்து பார்க்கட்டும் என்றும் அதில் ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். முன்னதாக அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என பெயரிடுவதுதான் மருத்துவத்துறை வளர்ச்சி என திராவிட மாடல் அரசு நினைத்து வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டி இருந்தது நினைவு கூறத்தக்கது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வாக நீட் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் நீட் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது. இதுவரை 60,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பெறப்பட்டு ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு மருத்துவ படிப்புக்கு அட்மிஷன் நடைபெறும். நாயகன் போன்ற ஒரு எதிர்பார்ப்பு படத்தை அளிக்க முடியாமல் போனதால் இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்டதாக வெளியான தகவலை படக்குழு மறுத்துள்ளது. கமல், சிம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் திரைப்படம் வெளியாகி போதுமான அளவு வரவேற்பு பெறவில்லை. கலவையான விமர்சனங்களை அந்த படம் பெற்றது. இந்த நிலையில் நாயகன் போல் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அதுபோல ஒரு படத்தை தரவில்லை என்பதற்காக இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளியாகி வந்தது. இந்த தகவலை படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சிவா ஆனந்த் மறுத்துள்ளார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.